அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 25 கிலோ பீஃப் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 10 கிலோ பல்லாரி வெங்காயம் தண்ணியில விட்டு நல்லா அலசி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நண்பர்களே, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அதே அளவு தக்காளி ஒரு 10 கிலோ நல்லா தண்ணியில விட்டு அலசி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசா கட் பண்ணணும். அப்பதான் சீக்கிரம் பாயில் ஆகும். எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறோம் நம்ம. ஒரு 5 லிட்டரு 25 கிலோவுக்கு 5 லிட்டரு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே பட்டை 50 கிராம் பட்டை சேர்த்துக்கலாம். அது நல்லா நொறுக்கி பட்டை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அதிகம் போடவும் கூடாது. கொஞ்சம் நார்மலாக 50 கிராம் கம்மியாக கூட இருக்கலாம். 50 கிராம் சேர்த்துக்கிறேன் நான் 25 கிலோவுக்கு. லவங்கப்பூ ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூட நம்ம இப்போ பச்சை மிளகா ஒரு 1/2 கிலோ தண்ணியில் விட்டு நல்லா அலசி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா, அதிகம் சேர்க்கக்கூடாது, 1/2 கிலோ போதுமானது. அதே ரொம்ப காரம் கொடுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி 2 கிலோ, பூண்டு விழுது 2 கிலோ. இப்போ முதல்ல நம்ம பூண்டு விழுது 2 கிலோ சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி விழுது 2 கிலோ சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது வெங்காயத்து கூட வெந்து வரணும். அப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுங்க. 5 நிமிஷம் கிளறி விட்டு மூடி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வெந்து வந்தவுடனே நம்ம கட் பண்ணி தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த உடனே தக்காளி பாயில் ஆன உடனே நம்ம தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்ச கறி இப்போ நம்ம 18 கிலோ சேர்க்குறோம். கறி சேர்த்துடலாம். கறி சேர்த்துட்டு உடனே நம்ம கறி நல்லா வெந்துட்டு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கறி மசாலா நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், இதெல்லாம் நம்ம அந்த பீஃபில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கறி பாயில் பண்ணி நல்லா வேக விடணும். அப்போ தான் கறி நல்லா பசுன்னு வரும், நல்லாவும் இருக்கும் பிரியாணியில். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கறி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். நம்மளே கறி நல்லா பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம 1 லிட்டருக்கு 1 கிலோவுக்கு 1.25 லிட்டரு ஊற்றுவேன். அதுமாரி 25 கிலோவுக்கு 40 லிட்டரு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி விட்டணும். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுத்து ஊற வச்சுருக்கோம். நம்ம ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சாச்சு. நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதி வந்த பிறகு நம்ம அந்த அரிசி சேர்த்துடலாம். அரிசி நல்லா ஊறணும் நண்பர்கள். நல்லா ஊறின பிறகு நம்ம கொதி வந்த பிறகு அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு அதுக்கு மேலே தயிர் ஒரு 1 லிட்டரு தயிர் சேர்க்குறேன். அது அதிகமாக போடக்கூடாது, தயிர் அதிகம் சேர்க்கக்கூடாது. 1 லிட்டரு போதுமான அளவு 1 லிட்டரு சேர்க்குறேன் 25 கிலோவுக்கு. சேர்த்துட்டு நெய் 1/2 லிட்டரு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 லிட்டரு சேர்ப்பேன். நீங்கள் எவ்வளோ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 25 கிலோவுக்கு 1/2 லிட்டரு போதுமானது. கொத்தமல்லி புதினா நல்லா கட் பண்ணி தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இப்போ நெய், தயிர், புதினா, கொத்தமல்லி நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் அப்படியே கிடைக்கும். நம்ம சில பேர் போடுவாங்க, சாப்பாடு தம் கட்டி எடுத்த பிறகு நம்ம நெய் போடுவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. இப்படி போட்டால் தான் நெய் எல்லாமே புதினா உள்ளே இருக்கும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போட்டுக்கிட்டு 1/2 மணி நேரம் தம்மில் வைப்பேன் சாப்பாடு. ஒரு 1/2 மணி நேரம் விட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம், சாப்பாடு எந்த அளவு இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் தம்மில் விட்டுடலாங்க. நண்பர்களே பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள் நண்பர்களே, இப்போ நான் 1/2 மணி நேரம் இப்போ ஆக போகுது. நம்ம 1/2 மணி நேரம் விட்டு எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு பாருங்கள், அருமையான ஒரு பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை விட்டு கிளறி பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான ஒரு பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்தமாதிரி பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது நண்பர்களே. பாருங்கள், அருமையான ஒரு பிரியாணி, பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு பிரியாணி, ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களை நம்பி தான் நான் வீடியோ போடுறேன். ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.